ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எம்டி சாருக்கு நேற்று தான் பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்ளை பண்ணி சீக்கிரம் கிடச்சிருந்தா சொன்னாங்க. ஆனால் வந்து அதுக்கு டைம் ஆகும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட டைம் ஆகுன்னு அவங்க சொன்ன கணக்கு படி பார்த்தா வெள்ளிக்கிழமைக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு சொல்யூஷன். ஏன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து எல்லோரும் ஏதோ ஒரு பேச்சுக்கள் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேச்சுக்கான வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சிலர். அந்த ஒரு சிலருக்கான ஃபுல் ஸ்டாப் வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்றக்காக இந்த பேச்சுக்கள் வதந்திக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் எப்படா வருன்றது வந்துச்சுன்னா உண்மையிலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவே கேட்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஸோ இதை வந்து வெளியேருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு வந்து அதில் வந்து தெரியாது. ஸோ உள்ளேருந்து இதில் வந்து அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் இதோட பிரச்சனை என்னன்றது தெரியும். கண்டிப்பாக இதுக்கான வந்து நம்மளுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக எம்டி சார் வெளியே வந்தால் மட்டுமே தான் முடியும். கண்டிப்பாக அவர் வெளியே வந்துடுவார்னு நினைக்கிறேன். 3 நாளுக்குள்ளே அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா பெயில் அப்ளை பண்ணி 3 நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் அன்றைக்கே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்னென்னா திருப்பி பெயில் அப்ளை பண்ணி லீகலுக்கு கொஞ்சம் வழி விடணும் அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் வந்து டைம் ஆகும், கேப் விடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, எது எப்படியோ எம்டி சார் வெளியே வந்துட்டு சீக்கிரம் இவ்வளோ நாள் வருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் 3 நாள் 2 நாள் அப்படின்ற மாதிரி தான் டைம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதம் அடுத்த மாதம்ன்றது இது எவ்வளோ பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வந்தாச்சு. இன்னும் இதை ஃபேஸ் பண்ண மாட்டோமா? நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.